அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுகவும் காங்கிரசும் குடும்ப ஆட்சி செய்கின்றன, அவர்களின் இரட்டை வேடம் தற்போது அம்பலமாகியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுகவும் காங்கிரசும் குடும்ப ஆட்சி செய்கின்றன, அவர்களுக்கு மக்களை பற்றி கவலையில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரம் என்ன? பிரியா, கச்சத்தீவு விவகாரத்தை நடப்பு பாஜக அரசு கடுமையாக தற்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் அரசை இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட சம்பவத்தில் கடுமையாக விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது நாளாக தன்னுடைய எக்ஸ் தள வாயிலாக கச்சத்தீவு தொடர்பான ஆங்கில செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை வெளியிட்டு திமுக மற்றும் காங்கிரஸ் அரசை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். கச்சத்தீவு தொடர்பாக பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருக்க, தமிழகத்தின் நலனை காப்பதற்கு திமுக அரசு எதையும் செய்யவில்லை. கச்சத்தீவில் வெளிவரும் புதிய விவரங்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை முற்றிலுமாக அவிழ்த்துவிட்டன. காங்கிரசும் திமுகவும் இரண்டும் குடும்ப அழகுகள். அவர்கள் தங்கள் சொந்த மகன்கள் மற்றும் மகள்கள் உயர வேண்டும் என்றுதான் மட்டுமே கவலைப்படுகிறார்கள். பொதுமக்களை பற்றி அவர்களிடம் அந்த துளி கூட அந்த கவலை இல்லை. அதே நேரத்தில் கச்சத்தீவு மீதான அவர்களின் அடாவடித்தனம் குறிப்பாக நமது ஏழை மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களின் நலனுக்கு கடுமையாக எதிராகவும் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஜெய்சங்கர் நேரடியாக செய்தியாளர்களை சந்தித்து இந்த விவகாரத்தில் நடைபெற்ற உண்மைத்தன்மை தொடர்பாக விரிவாக விளக்கம் அளிக்க இருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் அந்த ஆர்டிஐ மூலம் கிடைக்கப்பெற்ற அந்த தகவல்களை செய்தியாளர்கள் மத்தியில் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் கச்சத்தீவு தொடர்பான இரண்டாவது ஆவணத்தை இன்றைய தினம் கோவையில் வெளியிட இருக்கிறார். அடுத்தடுத்து கச்சத்தீவு விவகாரத்தில் என்ன நடைபெற்றது என்ற ஒரு விவகாரத்தை தமிழக பாஜகவும் மத்திய அரசும் நேரடியாக கையில் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மற்றும் திமுக அரசு கச்சத்தீவில் உண்மை தெரியாமல் மத்திய அரசு தற்பொழுது தேர்தலுக்காக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாக விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.